தமிழ்நாட்டில் பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் 1 கோடி இலக்கை எட்ட இருக்கிறதா அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. முதற்கட்ட உறுப்பினர் சேர்க்கையில் 48 லட்சம் பேர் இணைந்திருக்கிறதா அண்ணாமலை கூறியுள்ள நிலையில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்துட்டா தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறது உறுதி அப்படின்னு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. பாஜகவில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர்கள் புதுப்பித்தல் மற்றும் சேர்க்கை இந்த மாதிரியான செய்கைகள் நடைபெறும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 50 லட்சம் வாக்குகளுக்கு மேல் கிடைத்த நிலையில 2026 சட்டப்பேரவை தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு 1 கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தாரு. அதன்படி அண்ணாமலை லண்டனுக்கு போனப்போ பொறுப்பை எடுத்துக்கொண்ட ராஜா பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாஜகவில் தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர்கள் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல நாமக்கல் மாவட்ட பாஜக தலைவராக ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதனையொட்டி நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துட்டு பேசுறாரு. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை 3 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மாவட்டங்கள்ல நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிக உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் நிரந்தர பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவர்களை பார்க்குறாங்க. ஆனா பாஜக தான் உண்மையான ஜனநாயக கட்சி. ஏன்னா கிளைத்தலைவர்கள் தொடங்கி 3 மாசங்கள்ல அடுத்தடுத்த உள்கட்சி தேர்தல்கள் நடந்துட்டு வருது. இன்று 33 மாவட்டங்களுக்கான தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்று முதல் பாஜகவோட முதல் உறுப்பினர்கள் சேர்க்கை பாகம் தொடங்குது. தேசிய தலைவரை தேர்வு செய்யறதுக்கு முன்பாக ஒரு பாகமும் அதன் பிறகு 2ஆம் பாகமும் நடக்கும். முதல் உறுப்பினர் சேர்க்கை முகாம் முடிவில் தமிழ்நாட்டில் பாஜக உறுப்பினர் எண்ணிக்கை 48 லட்சமா இருக்க போகுது. நம்முடைய இலக்கு 1 கோடி அப்படிங்கிறத நம்மால் எட்ட முடியும். இந்த 48 லட்சம் பேரின் முழு தகவல்களும் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அதே போல பதிவு செய்யப்படாதவர்கள் 4 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் மிஸ்டு கால் மூலம் இணைஞ்சவங்க. அதே போல பாஜகவுக்காக முழு நேர அரசியல் பணியாற்ற நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற தீவிர உறுப்பினர்கள் எண்ணிக்கை 55,000 உயர்ந்திருக்கு. அடுத்த கட்ட உறுப்பினர் சேர்க்கையில நிச்சயம் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக 1 கோடி உறுப்பினர்கள் எண்ணிக்கை எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி 1 கோடி உறுப்பினர்கள் நம்ம தாண்டிட்டோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிறது நாம தான் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஒரு பேச்சுல ஒரு நியாயம் வேணாமா? இவங்க எப்படியெல்லாம் வேட்பாளர்களை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். 48 லட்சம் அண்ணாமலை சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிச்சயமா அதுல பாதிக்கு பாதி தொண்டர்கள் கூட தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கறதும் இங்க கேள்விக்குறிதான். ஆனா எதுக்கு அண்ணாமலை தேவையில்லாம இப்படி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காரு அப்படிங்கறதான் தெரியல. இப்படியெல்லாம் பொய் தகவல்களை பரப்பினா தேர்தல் வர சமயத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. உண்மையிலே 48 லட்சம் அப்படிங்கிறது பொய். இதுக்கு மேலே 1 கோடி எட்டுவாங்க அப்படின்னு சொல்றது அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இன்னொரு பொய். இப்படியே அது நடக்க போறதில்ல. இந்த லட்சணத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக என்னைக்குமே தமிழ்நாட்டில் கால் பதிக்காது. அதுக்கு தமிழக மக்கள் அனுமதிக்கவும் மாட்டாங்க. இவர் ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருப்பாரு. அதாவது இதெல்லாம் எதிர்கட்சிகளை குழப்பி விடுற ஒரு வேலை. அதுதான் இப்ப அண்ணாமலை சிறப்பா செய்துட்டு இருக்காரு. பார்க்கலாம் இவங்க சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சதவீதம் தான் வாக்கு வாங்குறாங்க அப்படின்னு. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.